ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவ்னிங். அப்ப நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். வாய்ஸ் கிளியரா இருக்குதா? ரைட். வெரி குட். ஃபஸ்ருல்லாவும், ஆயிஷாவும் வந்து ஆக்டிவ் ஆயிக்கிறீங்க. அடுத்த ஆக்கள் எல்லாம் வந்து போக போக சரியா வரும் போல. நாங்க அப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால், இந்த யூனிட் 3ல நாங்க இந்த வரி, மானியம், அதே மாரி உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, இது சம்பந்தமான கேள்விகள் கொஞ்சம் நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. ரைட். அப்ப இதுல வந்து நான் சொல்ற விடயங்கள் எல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்றது. ரைட். இதுல தெரிஞ்சா வந்து இந்த யூனிட் 3 வந்து விளங்கிக் கொள்றது, அதே மாதிரி அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் எடுக்கிறது ஈஸி ஆயிக்கும். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த யூனிட் 3ல வந்து டோட்டலா உங்களுக்கு வரி சம்பந்தமான ஒரு வரைபடமும், மானியம் சம்பந்தமான ஒரு வரைபடமும், உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வரைபடமும், அதே மாரி உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில கருப்பு சந்தையின் தாக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால், அதுல ஒரு வரைபடமும், அதே மாரி குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையின் ஒரு வரைபடம், குறைநிரப்பு கொடுப்பனவுக்கு ஒரு வரைபடம். இப்படின்னு சொல்லி 7 வரைபடங்களை நீங்க என்ன செய்யணும்னா வேற வேறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அந்த வரைபடங்களை நாங்க சமன்பாட்டின் ஊடாக எப்படி மெத்தட நாங்க பார்த்துட்டு போவோம். ரைட். இப்ப முதலாவது வரி சம்பந்தமான கேள்விக்கு வருவோம். இந்த வரி சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்விதான் என்னென்று சொன்னால் 2014ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்வி QD சமன் 150/5P 5P QS சமன் 75 பிளஸ் 10P 10P. ரைட். இப்ப இப்படி 2 சமன்பாட தந்துட்டு என்ன உங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது கேள்வி சமன்பாட்டையும், நிரம்பல் சமன்பாட்டையும் தந்துட்டு உங்கள்ட்ட வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்னென்று சொன்னால், நாங்க மெயினான கேள்விக்கு வருவோமே. அதுல வந்து சந்தை சமநிலை, விலை சமநிலை தொகையை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். சமநிலையின் போது நுகர்வோன் மிகை இதெல்லாம் வந்து யூனிட் 2 ஓட சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. இப்ப நாங்க யூனிட் 3 கேள்விகளுக்குள்ள வருவோம் டைரக்ட்டா. அப்ப அதுல வந்து என்ன கேட்டுக்கிறான்னு சொன்னால், சமன்பாடு தரப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால இந்த பொருள் மீது ரூ. 1.5 வந்து என்ன செய்றான்னு சொன்னால் வரி விதிக்கிறான். அரசாங்கம். சரி. அரசாங்கம் ரூ. 1.5 வரி விதிக்கிறான். ரைட். இப்ப விதிச்சதுக்கு பொறவு வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், புதிய சமநிலை விலையையும், புதிய சமநிலை தொகையையும் கேள்விய ஒரு பேப்பர் ஒன்று எடுத்தோ இல்லாட்டி கொப்பிலையோ வந்து என்ன செய்யுங்க நோட் பண்ணிக்கோங்க. ரைட். செஞ்சு செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். சும்மா நான் இது வந்து சும்மா பாடமாக்குற விஷயமும் இல்ல. சும்மா சொல்லி தர டைம் கேட்டுட்டு இருந்தாலும் அது வந்து விளங்கிக் கொள்றதுக்கு சிரமமாயிக்கும். நீங்க என்ன செய்யுங்க, பேனை ஒன்று எடுத்து, அதுல பேப்பர் ஒன்று எடுத்து, நான் சொல்ற விடயங்கள் எல்லாம் வந்து செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று தருவேன் செஞ்சு பார்க்கிறதுக்கு. சரியா? அத செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். புதிய சமநிலை விலை, புதிய சமநிலை தொகை. ரைட். நாங்க முதலாவது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன? புதிய சமநிலை விலை, புதிய சமநிலை தொகை. இப்ப நாங்க
எங்களுக்கு பேசிக்கா அந்த கேள்வி சமன்பாட்டையும் நிரம்பல் சமன்பாட்டையும் தந்தான் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இந்த கேள்வி சமன்பாட்டுக்கான நிரம்பல் சமன்பாட்டுக்கான இந்த வரைபடத்தை நாங்க கேள்வி கோட்டினையும் நிரம்பல் கோட்டையும் ஒன்றிணைத்து வரையப்படுகிற அந்த வரைபடத்தை நாங்க என்ன செய்வோம், தொகையாச்சு. இப்ப என்ன சொல்றான், கேள்வி கோட்டை நாங்க எடுப்போம். இப்ப கேள்வி சமன்பாட்டுக்குள்ள வந்தா விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல இதுல பிரைஸ்னு போடணும், இதுல கியூடி, ரைட். இப்ப நாங்க விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவை நாங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும், இந்த கியூடிய வந்து பூஜ்ஜியமாக்கணும். அப்ப கியூடிய பூஜ்ஜியமாக்கணும்னு சொன்னா பூஜ்ஜியமாக்கினால் என்ன நடக்கும், 150 நாங்க 5ஆல பிரிக்கணும். 150 5ஆல பிரிச்சா எவ்வளவு வரும், 150 5ஆல பிரிச்சா கேட்கிற கேள்விக்கு குயிக்கா ஆன்சர் சொன்னா தான் நாங்க டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போகலாம். 150 5ஆல பிரிச்சால் 30. அந்த 30 நாங்க கொண்டு வந்து இங்க போடுவோம். சரியா, 30 நாங்க கொண்டு வந்து இங்க போடுவோம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு ஏன்ற பெருமதி ஏக்கான அதாவது விளக்கம் என்ன, விரிவாக்கம் என்ன, விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு. அப்ப ஏன்ற பெருமதி இங்க எவ்வளவு தந்திக்கிறான், எவ்வளவு தந்திக்கிறான், 150. 150. அந்த 150 கொண்டு வந்து இங்க போடுவோம். அதே மாதிரி இந்த தொகை விளங்கிட்டு, அதாவது கேள்வி தொகை பூஜ்ஜியமாகிற டைம்ல விளைந்த அளவு அந்த உச்ச விலையை கேட்டா தான் நாங்க என்ன செய்ய போறோம்டா, கியூடிய பூஜ்ஜியமாக போறோம். கியூடிய அதாவது கேள்வி தொகையை பூஜ்ஜியமாக்கும். அப்ப பூஜ்ஜியமாக்கினால் 150 5ஆல பிரிச்சா எங்களுக்கு 30 வரும். அந்த 30 கொண்டு வந்து இங்க போடுவோம். இப்ப கேள்வி கோடு ஓகே. இப்ப நிரம்பல் கோட்டுக்கு வாரம். நிரம்பல் கோட்ல ஏண்ட பெருமதி வந்து பிளஸ்ல இருக்குதா மைனஸ்ல இருக்குதா, பிளஸ்ல இருக்குது. விளைஞ்ச சொல்றது. அப்ப பிளஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க நிரம்பல் கோடை வந்து நாங்க எதுல இருந்து கொண்டு போவோம்டா, தொகையச்சில இருந்து கொண்டு போவோம். ரைட். இதுல சமநிலை அடைய போகுது, சமநிலை விலை, இது சமநிலை தொகை. அப்ப இதுல வந்து எவ்வளவு தொகை போடுவோம், எவ்வளவு தொகை போடுவோம், 75. ரைட். இப்ப நாங்க சமநிலை விலையை நாங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா, சமநிலை விலையும் சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப கியூடியையும் கியூஎஸ்ஐயும் சமப்படுத்தணும். அப்ப கியூடியையும் கியூஎஸ்ஐயும் சமப்படுத்தினா எங்களுக்கு 150 சய 5 பி சமன் 75 பிளஸ் 10 பி, 10 பி. இப்ப நாங்க இந்த -5 சமனுக்கு இங்கால கொண்டு வருவோம், 75 பிளஸ் 75 சமனுக்கு இங்கால கொண்டு வருவோம். அப்ப 150ல இருந்து மைனஸ் ஆக போகுது 75, 10 பியோட 5 பி என்ன செய்ய போகுது, பிளஸ் ஆக போகுது 5 பி. அப்ப 150ல இருந்து 75 போனா எவ்வளவு பேலன்ஸ், எவ்வளவு பேலன்ஸ், 75. 10 பியும் 5 பியும் 15 பின்னு வரும். அப்ப நாங்க பிரைஸ் நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா பிய நாங்க தனியா எடுக்கணும். பிய தனியா எடுத்தோம்னு சொன்னா அந்த 15 பெருக்கப்பட்டு டிகிரி பியோட சமனுக்கு இங்கால வந்தா பிரிப்படும். சோ 75 கீழ 15. அப்ப 75க்குள்ள 15 எத்தனை முறை இருக்குது, எத்தனை முறை இருக்குது, 75 15ஆல பிரிச்சா எத்தனை வரும், 5. 5. அப்ப விலை வந்து சமநிலை விலை எவ்வளோ, சமநிலை விலை எவ்வளோ, 5 ரூபா. ரைட், 5 ரூபா. இப்ப நாங்க சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா சமநிலை தொகை இந்த கேள்வி சமன்பாட்டிலேயோ நிரம்பல் சமன்பாட்டிலேயோ நாங்க என்ன செய்ய போறோம், இந்த பிரைஸுக்கு பதிலா 5 கொண்டு போட போறோம். அப்ப நாங்க கேள்வி சமன்பாட்டை எடுப்போம், 150 சய 5 பி. அப்ப பிரைஸுக்கு பதிலா நாங்க என்ன செய்ய போறோம், 5 போட போறோம். சரியா, நாங்க என்ன பிரைஸை கண்டுபிடிச்சிட்டோம் தானே, சமநிலை விலையை கண்டுபிடிக்கிட்டோம் தானே. அப்ப 150 சய 5 தர 5 தர 5.
அப்ப 5 25. அப்ப 150ல இருந்து 25 போனால் 125. 125 அலகுகள். அலகுகள். அப்ப 125 அலகுகள் தான் என்ன? இங்க சமநிலை தொகை. சமநிலை தொகை. இப்ப நாங்க ஆரம்பத்துல உள்ள சமநிலை விலையும், சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு இப்ப பேசிக்கா ஒரு வரைபடத்த நாங்க உருவாக்கிட்டோம். ரைட். இந்த வரைபடத்த உருவாக்க தெரியாதாக்கள் யார் சரி இருக்கிறீங்களா? இதுல என்ன என்ன எது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாயிக்குது? எது கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிக்குது? சொல்லுங்க பாப்போம். ஆயிஷா, அஸ்வினி, அப்துல்லா, ஃபஸ்ருல்லா, லிது, சருஹான், முகமது, தானிஷ், சுஜந்தி, நிஹ்மத், ருஷ்யந்தன், யுரேசா, ஜைனப், எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். இதுல எது உங்களுக்கு கஷ்டம்? இந்த வரைபடத்துல எதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிக்குது? ஏன்னா இந்த பேசிக்கா வரைபடங்களை வந்து இந்த 30 எப்படி வந்துச்சு, 5 எப்படி வந்துச்சு, 0, 75, 125, 150, QDP, இந்த கோடுகள், இந்த எஸ் கோடு, அதே மாதிரி கேள்வி கோடு, விளைஞ்ச சொல்றது. அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னு சொன்னால், எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியாம இருந்துச்சுன்னு சொன்னா கஷ்டம். விளைஞ்ச சொல்றது அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாயிக்கும். அப்ப இதுல எடுத்தா வந்தீங்க பாருங்க. இதுல வந்து நுகர்வோன் மிகையை கண்டுபிடிக்கலாம். இது கீழ வந்து உற்பத்தியாளர் மிகையை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு வந்து வரி விதிச்சா நாங்க புதிய நிரம்பல் சமன்பாட்டை உருவாக்குவோம். புதிய நிரம்பல் சமன்பாட்டை உருவாக்கி அந்த புதிய நிரம்பல் சமன்பாட்டுல இருந்து அந்த புதிய நிரம்பல் கோட்டை நாங்க எடுக்க இயலும். அப்படி நிறைய விஷயங்களை செய்ய இயலும் என்னன்னு சொன்னால், இந்த கேள்வி சமன்பாட்டையும் நிரம்பல் சமன்பாட்டையும் வச்சு எங்கட இந்த வரைபடத்தை உருவாக்க தெரிஞ்சிருந்தால். ரைட். இதுல என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலும். சார் சார் சொல்லுங்க சருண். நிரம்பல் கோடு பூச்சிட்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? எப்படி? நிரம்பல் கோடு பூச்சிட்டு வரணும்டா என்ன செய்யணும்? அன்னஹரி. நிரம்பல் கோடு இப்படியான கேள்விகளை புலகள் நான் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். கடைசி இது இப்படி ஆயிருமோ, நான் கேட்ட கேள்வி பிழைச்சிருமோ, சம்பந்தம் இல்லாம கேட்டுருவேனோ, நோண்டியே நோண்டியாவிருமோ, இப்படி எல்லாம் வந்து யோசிச்சிருக்காம கேளுங்கன்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்கள்ட்ட சொல்றேன். அப்ப கேள்வி கேட்கிற டைம்ல தான் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும் விஷயங்கள். தெரியாத விஷயங்கள் தெரிய வரும். சும்மா இந்த ரெக்கார்டிங் தாரது அரவாசி பிள்ளைகள் வந்து சரியா பாக்குறது இல்ல முழுசா. மத்தது லைவா கிளாஸ் போட்டா சரியா ஜாயின் பண்றது இல்ல. ஜாயின் பண்ணினா அது பிரயோசனமாகறதுக்கு உங்களோட கேள்விகள், டவுட்டுகளை கேளுங்க. விளைஞ்ச சொல்றது. ரைட். இப்ப சர்வான் கேட்ட கேள்வி என்னன்னு தெரியுமா? இந்த இந்த நிரம்பல் கோடிகிறது தானே? ரைட். இந்த நிரம்பல் கோடு பூச்சியத்து வாரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அதாவது ஏண்ட பெருமதி வந்து பூச்சியம் ஆயிக்கணும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்லுது. ஏக்கு ஒரு பெருமதி உண்டு இல்லாத சந்தர்ப்பத்துல உதாரணமா QS சமன் 2P வருது. சோ இங்க எனக்கு ஏண்ட பெருமதி உண்டு ஈக்குதா சருஹான்? ஏண்ட பெருமதி உண்டு ஈக்குதா? கேள்வி கேட்டா நான் கேட்கிற கேள்விக்கு அவர் வந்து ஆன்சர் பண்ணணும். சார் நான் கேட்ட கேள்வி இல்லைங்களா? இப்ப QS சமன் 2P நான் அங்க போட்டிக்கிறேன். இப்ப இதுக்கு வந்து நீங்க சொல்லுங்க ஏண்ட பெருமதி ஈக்குதா நினைக்க? ஏக்கு ஒரு பெருமதி உண்டு ஈக்குதா? இல்ல. விளைஞ்ச சொல்றது ஏண்ட பெருமதி 0. சோ ஐதான் இங்க QS சமன் 2P சொல்லி
வந்திக்குது. விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நிரம்பல் கோடு 0ல இருந்து போகும். சரி, இதான் விஷயம். சோ இங்க வந்து ஏக்கு ஒரு பெறுமதி ஒன்று காணப்படுது. அது வந்து பிளஸ்ல காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பிளஸ்ல காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், கே தொகையச்சில இருந்து போகும். சரியா? அதே மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்ன அந்த ஏன்ற பெறுமதி, நாங்க என்ன செய்வோம்? விலையச்சில இருந்து நிரம்பல் கோட்ட வரைவோம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ரைட். இதுல வந்து வேற என்ன சரி டவுட் இருக்குதா யாருக்கு சரி? இதுல வேற என்ன சரி டவுட் இருக்குதா? ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? கேள்விக்குள்ள வருவோம். ரைட். எங்கட கேள்வி என்ன? எங்கட கேள்வி என்ன? இதுல வந்து புதிய நிரம்பல் அதாவது புதிய சமநிலை விலையையும், புதிய சமநிலை தொகையும் கேட்டிருக்கிறான். அப்ப புதிய சமநிலை விலையும், புதிய சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா சரியா? அப்ப புதிய நிரம்பல் சமன்பாட்ட உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரைஸோட அவன் அதாவது அரசாங்கம் விதிச்ச வரிய மைனஸ் பண்ணுவோமா? பிளஸ் பண்ணுவோமா? வரி விதிச்சால். மைனஸ் பண்ணுவோம். அதே மானியம் வழங்கினால் பிளஸ் பண்ணுவோம். பிளஸ் பண்ணும். ரைட். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? எங்கட நிரம்பல் சமன்பாட்டு எடுப்போம். QS சமன் 75 75 பிளஸ் 10p பிளஸ் 10p. ரைட். எங்கட புதிய நிரம்பல் சமன்பாடு தானே நாங்க எடுக்கணும். அதாவது வரிக்கு பின்னரான நிரம்பல் சமன்பாடு. அப்ப நாங்க இந்த பிரைஸோட நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், மைனஸ் பண்ண போறோம் வரிய. அப்ப வரி எவ்வளவு சொல்லிக்கிறானீங்க? எவ்வளவு சொல்லிக்கிறானீங்க? 1.5 1.5 பிரகட்ட முடியாச்சு. அப்ப QS சமன் 75 பிளஸ் 10 தர P 10P பிரகட் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க அந்த 10ஆல Pயையும் பெருக்குவோம். இந்த 10ஆல 1.5யும் பெருக்குவோம். சோ எங்க வரப்போகுது? 10 தர P 10Pன்னு வரும். இங்க மைனஸ் 10 தர 1.5 எத்தனை வரும்? 15 வரும். 15 வரும். இப்ப நாங்க இந்த 75ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 15 கழிக்க போறோம். சரியா? 15 கழிக்க போறோம். அப்ப கழிச்சா 10p. இதுதான் எங்கட 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 புதிய நிரம்பல் சமன்பாடு. அதாவது வரிக்கு பின்னரான நிரம்பல் சமன்பாடு. சரி. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டால், இப்ப எங்களுக்கு வந்து என்ன முதலாவது கேள்வி? புதிய சமநிலை விலையையும், புதிய சமநிலை தொகையும் தான் என்கிட்ட கேட்டிருக்கிறான். சரியா? அப்ப புதிய சமநிலை விலையையும், புதிய சமநிலை தொகையையும் நாங்க கண்டுபிடிக்கணும்னு சென்னால் நாங்க என்ன செய்யணும்டால், அதாவது எங்கட புதிய அதாவது வரிக்கு பின்னரான நிரம்பல் சமன்பாடு நாங்க கண்டுபிடிச்சோம் தானே. அந்த நிரம்பல் சமன்பாட்டையும் ஆரம்பத்தில் இருந்த கேள்வி சமன்பாட்டையும் நாங்க என்ன செய்ய போறோம்? சமப்படுத்த போறோம். அப்ப எங்கட கேள்வி சமன்பாடு வந்து 150 மைனஸ் 5p. எங்கட புதிய நிரம்பல் சமன்பாடு வந்து என்ன? 60 பிளஸ் 10p 10p. சரி. ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 60 வந்து இங்க பிளஸ்ல இருக்குது. சமனுக்கு இங்கால வந்தா மைனஸ் ஆகும். சோ 150 பிளஸ் 10p பிளஸ் 5p. ரைட். அப்ப 150ல இருந்து 60 போனால் 90 சமன் 10p பிளஸ் 5p 15p. இப்ப நாங்க பிரைஸ நாங்க கண்டுபிடிக்க போறோம். பிரைஸ் சமன் வரிக்கு பின்னரான சமநிலை விலை வந்து
90 இங்க வந்து பியோட 15 பெருக்குப்பட்டிருக்குது சமனுக்கு இங்கே வந்தா பிரிபடும் 90 கீழே 15 அப்ப 90க்குள்ள 15 எத்தனை முறைக்கு 90 15ஆல பிரிச்சா எத்தனை வரும் சமநிலை விலை எவ்வளவு வரும் 6 6 ரூபா. அதே மாதிரி நாங்க புதிய சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்க போறோம். புதிய சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க இந்த புதிய சமநிலை விலையை நாங்க இந்த கண்டுபிடிச்ச இந்த சமன்பாட்டுல பிரதியிட போறோம். அப்ப 60 பிளஸ் 10 தர இந்த பிரைஸுக்கு பதிலா நாங்க 6 போடுவோம். 6 போடுவோம். அப்ப 10 தர 6 எத்தனை வரும் 60 பிளஸ் 60 60 பிளஸ் 60 120 120 அலகுகள் யூனிட்ஸ். சரி, அப்ப வரிக்கு பின்னரான சமநிலை விலை 6 ரூபா 6 ரூபா. அதே மாதிரி வரிக்கு பின்னரான சமநிலை தொகை 120 அலகுகள். இப்ப நாங்க எங்கட நிரம்பல் கோட்டை நாங்க எடுக்கணும் தானே. அப்ப நிரம்பல் கோடை நாங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கட புதிய நிரம்பல் சமன்பாட்டுக்குள்ள வருவோம். வந்து அப்ப 60ல இருந்து போகுது இங்க இருந்து போகும். ரைட், இது வந்து புதிய சமநிலை விலை, இது வந்து புதிய சமநிலை தொகை. அப்ப புதிய சமநிலை விலை வந்து நாங்க எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம் 6 ரூபான்னு கண்டுபிடிச்சோம். விலை அதிகரிக்குது வரி விரிச்சால். அதே மாதிரி சமநிலை தொகை வந்து குறைவடைய போகுது 120 அலகுகள் 120 அலகுகள். இப்ப நாங்க முதலாவது கேள்விக்கான ஆன்சர் எடுத்துட்டோம். எவ்வளோ 6 ரூபாய் புதிய சமநிலை விலை வருவோம். சரியா, அடுத்த கேள்விக்கு வருவோம். தொடர்ந்து கேட்கிறான் என்னன்னு சொன்னா அரசாங்கத்தின் வரி வருவாய் எவ்வளவுன்னு கேட்கிறான். சரியா, அரசாங்கத்தின் வரி விலையச்சிக்கு சரியா, விலையச்சிக்கு நீட்டிட்டு இந்த தானே இந்த பாக்ஸ் பகுதி, இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தின் வரி வருமானம். அரசாங்கத்தின் வரி வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். சரியோ, ரைட். இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எந்த விலை, இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு எவ்வளவு வரின்னு பார்க்கணும். அப்ப வரி வந்து 1.5 ரூபாய். சரியா, 1 ரூபா 50 பைசா. அப்ப 1.5 ரூபாய் அப்படின்னு சொன்னா இந்த கெப் வந்து எவ்வளவு வந்துக்குது 1 ரூபா வந்துட்டு இன்னும் 50 பைசா தான் வரணும். 0.5 தான் வரணும். அப்ப 0.5 வரணும்னு சொன்னா நாங்க இங்க எவ்வளவுன்னு போடுவோம் 4.5 போடுவோம். சரியா, என்ன சொன்னா 6 ரூபாயில இருந்து 4 ரூபா 50 பைசா கழிச்சா 4.5 கழிச்சா இங்க டோட்டலா எவ்வளவு வரணும், வரிண்ட அளவு வரணும். வரிண்ட அளவு வரணும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. நிரம்பல் கோடு, அந்த நிரம்பல் கோட்டுக்கு பதிலா உதாரணமா இன்னொரு மெத்தட்ல கண்டுபிடிக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா விளங்கி கொள்ளணும். இதுக்குள்ள ஒரு இது ஒன்று போடுவேன். சரியா, இப்ப பாருங்க எந்த கோட்டோட தொடர்பு பட்டிக்குது ஆரம்பத்தில் இருக்கிற நிரம்பல் கோட்டோட. அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற நிரம்பல் சமன்பாடு என்ன, கியூடி. அப்ப நாங்க கியூடிக்கு பதிலா நாங்க எவ்வளவுத்த போடுவோம்னு சொன்னால் கியூஎஸ்க்கு பதிலா நாங்க எவ்வளவுத்த போடுவோம்னு சொன்னால் 120 போடுவோம் கியூஎஸ்க்கு பதிலா. இப்ப நாங்க எங்கட இதை வந்து சமப்படுத்தினா எங்களுக்கு பிரைஸ் வந்து எவ்வளவு வரணும் 4.5 வரணும். சரியா, அப்படிதான் நாங்க கண்டுபிடிக்கிறது. ஈஸியான ஒரு மெத்தட். இப்ப நாங்க பார்க்க போறோம். பாருங்க 75 120. சரி, இங்க 75 பிளஸ் ஆகிட்டு சமனுக்கு இங்கால போனா மைனஸ் ஆகும். சோ 10p சமன் 120 மைனஸ் 75. அப்ப 120ல இருந்து 75 போனா எத்தனை வரும், 120ல இருந்து 75 போனால் எத்தனை வரும், 45.
45. சரியா? அப்ப 10p 10p. அப்ப பிரைஸை தானே நாங்க கண்டுபிடிக்கணும். இந்த விலையை தானே நாங்க கண்டுபிடிக்க போறோம். பாருங்க. அப்ப பிரைஸ் சமன் 45 10ஆல பிரிப்போம். அப்ப எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 4.5 வருதா இல்லையா? 4.5 வருதா இல்லையா? வரணும். சரியா? எப்படி செஞ்சாலும் சரியா. நாங்க சிம்பிளா வரிந்த எவ்வளோன்னு பார்த்துட்டு இதுல இருந்து எவ்வளோத்த கழிக்க வந்தா இதுல ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்து நாங்க இதை கழிச்சு விட்டா ஈஸியா நாங்க எங்களுக்கு என்ன செய்யலும் இந்த விலையை எடுக்கலும். ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? வரி வருமானத்தை நாங்க கண்டுபிடிக்க போறோம். இப்ப வரி வருமானத்தை நாங்க கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா இந்த பாக்ஸ் பகுதியின் பரப்பளவு கண்டாலும் ஓகே தான். இல்லாட்டி வரி வருமானம் வரி எவ்வளோன்னு பார்த்துட்டு 1.5 ரூபா தானே வரி. அப்ப 1.5 ரூபா வரின்னு சொன்னா எத்தனை புதிய சமநிலை விலை என்ன? புதிய சமநிலை தொகை என்ன? புதிய சமநிலை தொகை 120. 120. அப்ப இந்த 120ஆல பெருக்கி விட்டா எங்களுக்கு சிம்பிளா வரி வருமானம் எவ்வளோன்னு வரும். அப்ப வரி வருமானத்தை சொல்லுங்க பாப்போம். வரி வருமானம் எவ்வளோ? 180. 180. 180. சிம்பிளான ஒரு விஷயம். 180 ரூபான்னு வரும். இதுதான் வரி வருமானம். அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வரி வருமானம். இப்ப 2வது கேள்வியும் ஓகே. 3வது கேள்வி வந்து தொடர்ந்து கேட்கிறான். சரி 3வது கேள்வி தொடர்ந்து கேட்கிறான். சார் இது எந்த கொஸ்டின் சார்? இது வந்து 2014ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல ஓகே சார். சரியா? 3வது கேள்வி தொடர்ந்து கேட்கிறான் என்னன்னு சொன்னால் வரியின் காரணமாக நல்ல விளங்கிக்கொள்ளணும். இந்த 3வது கேள்வி தான் எங்களுக்கு மெயினான ஒரு கேள்வி. இதுதான் பிள்ளைகள் பிழையாவும் விட்டது. நுகர்வோண்ட மிகையில ஏற்பட்ட சரி நுகர்வோண்ட மிகையில ஏற்பட்ட மாற்றத்தின் அளவு எவ்வளோன்னு கேட்கிறான். நல்லா விளங்கிக்கொள்ளணும் கேள்வியை நல்லா விளங்கிக்கொள்ளணும். என்ன கேள்வி? வரியின் காரணமாக நுகர்வோண்ட மிகையில ஏற்பட்ட மாற்றத்தின் அளவு. நுகர்வோண்ட மிகையில ஏற்பட்ட என்ன கேட்கிறான்? மாற்றத்தின் அளவுன்னு தான் கேட்கிறான். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு ஒரு ஐடியாவை சொல்லுங்க பாப்போம். என்ன என்ன சரி ஐடியா வருதா? என்ன செய்யணும் இதுக்கு? யார் சரி? என்ன ஐடியா இதுக்கு? இந்த கேள்வி செய்யறதுக்கு என்ன ஐடியா? மாற்றத்தின் அளவு கேட்டுக்கிறான். என்ன செய்யணும்? சொல்லுங்க சொல்லுங்க. பிரச்சனை இல்லை சொல்லுங்க. அஸ்வினி உங்களோட வாய்ஸ் கேக்குது இல்ல? இப்ப சொல்லுங்க. இப்ப கேக்குது. சார் வரி விதிப்புக்கு முன்னுக்கு இருக்கிற நுகர்வோன் மிகையை கண்டுபிடிச்சு ஆ வரி விதிப்புக்கு பின் இருக்க நுகர்வோன் மிகையை கழிச்சா ம் அதோட வித்தியாசம் வரும். மாற்றம் வரும். இதான் சின்ன ஒரு விஷயம். இதான் நான் கேட்டது. ரைட். இப்ப நாங்க வரிக்கு முன்னரான நுகர்வோண்ட மிகையை நாங்க எடுக்க போறோம். அப்ப வரிக்கு முன்னரான நுகர்வோண்ட மிகையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இங்க வந்தா சரி. இந்த பெரிய முக்கோணம் தான் வரிக்கு முன்னரானது. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 30ல இருந்து சரி இந்த 30ல இருந்து இந்த 5 கழிப்போம். கழிச்சு அதை 2ஆல பிரிச்சுட்டு பெருக்க போறோம் எவ்வளவால? 125ஆல. சின்ன ஒரு விஷயம். 30ல இருந்து 5 கழிக்க போறோம். சரியா? கழிச்சு 2ஆல பிரிப்போம். பிரிச்சு நாங்க எத்தனையால பெருக்க போறோம்? 125ஆல பெருக்குவோம். அப்ப பாருங்க ஆரம்பத்துல உள்ள நுகர்வோன் மிகை என்னது? எத்தனை வருது? 30. ரைட். 30ல இருந்து -5 கழிப்போம்.
சரி 30ல இந்த 30ல இருந்து இந்த பெரிய முக்கோணம் தானே, இந்த முக்கோணத்தை தானே நாங்க எடுக்க போறோம். அப்போ 30ல இருந்து 5 கழிப்போம். கழிச்சு அதை நாங்க 2ஆல பிரிச்சு எதனையால பெருப்போம்? எதனையால பெருக்க போறோம்? ஆரம்பத்துல உள்ள சமநிலை தொகை எவ்வளோ? எவ்வளோ வந்துச்சு? 125. 125 2ஆல பிரிச்சால் 12.5 வரும். 12.5 125ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 12.5 125ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 1562.5. 1562.5. 62.5 இதுதான் ஆரம்பத்தில் உள்ள நுகர்வுண்ண மிகை. வரிக்கு பின்னரான நுகர்வுண்ண மிகையை நாங்க கண்டுபிடிக்க போறோம். வரிக்கு பின்னரான நுகர்வுண்ண மிகையின் அளவு எந்த பகுதி வரும் சொன்னால் இந்த பகுதி. இங்க பாருங்க, இந்த இது சின்ன முக்கோணம் தெளிவா உங்களுக்கு கலரா போட்டு காட்டுகிறேன். பச்சை குழந்தைக்கு காட்டுற மாதிரி. இதுக்கு புறம் நீங்க பிழை விட்டீங்கன்னு சொன்னா யாருட மேல பிழை இருக்குதுன்றதை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? பிழை பெருக்க போறோம். எவ்வளவால பெருக்க போறோம்? எத்தனை அலகால பெருக்க போறோம்? 120 அலகால. ஏன்? அதாவது வரிக்கு பின்னரான சமநிலை தொகை. ஸோ 30ல இருந்து மைனஸ் பண்ணுவோம் 6. சரி, அதை 2ஆல பிரிப்போம். தர எவ்வளவால பெருக்க போறோம்? 24. 24 2ஆ பிரிச்சால் எத்தனை வரும்? 12. 12 தர 120 எவ்வளவு வரும்? 1440. 1440. அப்ப இதுக்குள்ள டிஃபரெண்ட்டை தான் நாங்க என்ன செய்ய போறோம்? ஆன்சர்ல போட போறோம். ஆனா அந்த கேள்விக்கு பாஸ் பேப்பர்ல நிறைய பேர் கொடுத்த ஆன்சர் என்னன்னு சொன்னால் இந்த ஆன்சர் வரிக்கு பின்னரான நுகர்வுண்ண மிகையை கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவசரமா. ஆனா ஆரம்பத்தில் உள்ள நுகர்வுண்ண மிகை எடுக்கணும், வரிக்கு பின்னர் உள்ள நுகர்வுண்ண மிகை எடுக்கணும். அப்ப ஆரம்பத்தில் உள்ள நுகர்வோன்ற மிகையில இருந்து 1562.5 இருந்து 1440 கழிக்க வாரது தான் என்னன்னு சொன்னால் நுகர்வுண்ண மிகையில ஏற்பட்ட மாற்றம். அப்ப 1562.5 இருந்து 1440 கழிச்சா எத்தனை வரும்? 122.5. 122.5 வந்து எங்களுக்கு நுகர்வுண்ண மிகையில ஏற்பட்ட மாற்றம் வரப்போகுது. ரைட். அடுத்தது அதாவது 4வது கேள்வியா கேட்கிறான். இதோட கேள்வி முடியுது. இந்த வரி சம்பந்தமான கேள்வி முடியுது. 4வது கேள்வியா கேட்கிறான். வரியின் காரணமாக சமூகத்துக்கு ஏற்பட்ட நல இழப்பை கேட்கிறான். அப்ப நல இழப்பு அப்படின்னு சொல்ல போகல நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எந்த பகுதி வரும்டால் வரி விதிச்சதுக்கு பிறகு மீள முடியாத நல இழப்பு, சமூக நல இழப்பு, அப்படி 2 விஷயங்கள் ஈக்குது. சரியா? அது வந்து இந்த பகுதியாகத்தான் நீக்கும். சரியா? இந்த பகுதியாகத்தான் நீக்க போகுது. ரைட். அப்ப இந்த பகுதியை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நாங்க என்ன செய்ய போறோம்? இதுல நீளத்தை பார்ப்போம். அப்ப இதுல நீளம் வந்து இங்க எவ்வளவு வந்து சொல்லிக்கிறான்? 5. அதாவது அந்த ஆரம்ப சமநிலை தொகையில இருந்து இறுதி சமநிலை தொகையை கழிக்க வாரது எத்தனை? 5. ஓ இல்லையா? ஓ. ஓ ரைட். அப்ப இந்த இது 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 எவ்வளோ? இந்த நீப்பம் எவ்வளோ? 1.5. 1.5. ரைட். അങ്ങനെ அப்ப 2.5. ரைட். 1.5 இங்க 5. ஸோ 5 நாங்க 2ஆ பிரிச்சு சரி 1.5ஆல பெருக்க போறோம். 1.5ஆல பெருக்க போறோம். அப்ப 2.5 தர 1.5. அப்ப எவ்வளவு வரும்? ஆன்சர் என்ன? 3.75 தான் எங்கட சமூக நல இழப்பு.
இழப்பு. ரைட். மீள முடியாத நல இழப்பும் 3.775. சமூக நல இழப்பும் 3.75. ரைட். அதையும் நீங்க என்ன செய்யணும் தெளிவான கேள்வி. இதுதான் இந்த வரி சம்பந்தமா வந்த கேள்வி 2014ஆம் ஆண்டு அந்த கேள்வி. இப்ப நாங்க மானியத்துக்குள்ள வருவோம். மானியம் சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்வியை நாங்க பாக்குறதுக்கு முந்தி உங்களுக்கு இந்த யூனிட் 3ல வந்து என்ன பிரச்சனை இல்லை. இந்த யூனிட் 3ய நீங்க இப்ப இன்றைக்கு வந்து கிளாஸ் வந்துக்கிற அவ்வளோ பேரும் இன்றைக்கு யூனிட் 3ய என்ன செய்ய போறீங்க, ஃபுல்லா கம்ப்ளீட்டா விளங்கி எடுத்துட்டு போறீங்க. சரியா? விளங்கி எடுத்துட்டு போறீங்க. அப்ப இன்றைக்கு கிளாஸ் வந்ததுல ஒரு பிரயோசனம் உண்டு இருக்கும். பிரயோசனம் உண்ட நீங்க அந்த 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 கிளாஸை பிரயோசனப்படுத்தி கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க. யூனிட் 3ல என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனை? சொல்லுங்க பாப்போம். எது கஷ்டம், எந்த பகுதி கஷ்டம்? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கேள்வி கேட்டு இதுக்கு மேலேயும் வந்து நான் ஒண்ணுமே எந்த செய்தாலையும் ஒண்ணும் சொல்லல. அது உங்களோட கேள்வியின் அடிப்படையில உங்களுக்கு என்ன தேவையின் அடிப்படையில நான் கேட்டு தெரிஞ்சுதான் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் செஞ்சுட்டு போகலாம். எந்த பாட்டுக்கு நான் கிளாஸ் எடுக்கல. இப்ப ஒவ்வொருத்தரோட கருத்தையும் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி செஞ்சு கொள்றது கிளாஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். சொல்லுங்க பாப்போம். சார் சொல்லுங்க தானே. சார் இந்த மானிய நன்மை பகிர்வு அந்த ஏரியா கொஞ்சம் குழப்பது சார். மானியம் பாப்போம். வேற வேற மானியம் வேற அந்த நேரில் வரி விதிப்பு அந்த குறிப்புகள் அது மற்றது அந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிச்சதான அந்த வர விளைவுகள் அந்த விலை கட்டுப்பாடு அந்த ஏரியாவுல உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு அதே மாதிரி மானியம். ஓ வேற யாரு உங்களோட தேவைகளை சொன்னா தானே நான் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம். இப்ப தானிசுக்கு வந்து அந்த உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையால என்ன விளைவு ஏற்படுதும் அந்த விளைவுகள் கொஞ்சம் பிரச்சனை, அடுத்தது மானியம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரியா? அப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸை செய்வேன். அடுத்தாக்கள் என்ன வேணும், என்ன தேவை உங்களுக்கு, என்ன வேணும்னு கேட்ட உடனே சாப்பாடு வேணும்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க பாவம். வேற யாருக்கு சரி சொல்றதுக்கு ஐடியா இருக்குதா? இல்ல சரி என்ன சரி இதுதான் படிக்கணும், இது நான் தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஆசை இருக்குதா? ரைட். இப்ப நாங்க மானியத்தை பார்ப்போம். நீங்க உங்களுக்கு என்ன சரி தேவைன்னு சொன்னால் என்ன செய்யலும்டா, இப்ப நான் இதுக்கு போறோம், அதாவது மானியத்தை படிச்சு தந்ததுக்கு போறோம், மானியம் சம்பந்தமா ஒரு கேள்வி பார்த்ததுக்கு போறோம், நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்பேன். அப்பயும் நீங்க சொல்லிக் கொள்ளிடும். அப்ப நீங்க ரெடி ஆகுங்க, கேள்வி கேட்கறதுக்கு ரெடி ஆகுங்க, உங்களோட தேவைகளை கேட்கறதுக்கு ரெடி ஆகும். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி தான் மானியம் சம்பந்தமான ஒரு கேள்வி. கேள்வி சமன்பாடு கொப்பியை எடுத்து பேனை எடுத்து தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? தெளிவா நோட் பண்ணி கேள்விகளை எழுதிக்கோங்க. சரியா? கேள்வி எழுதி ஆன்சர்களை ட்ரை பண்ற டைம்ல தான் உங்களுக்கு என்ன டவுட் ஈகிறது உங்களுக்கு விளங்கும். இல்லாட்டி உங்களுக்கு என்ன டவுட் ஈகிறதுனே உங்களுக்கு விளங்காது. கேள்வியா ட்ரை பண்ணும். அப்ப என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னா 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல மானியம் சம்பந்தமான கேள்வி அளிக்குது. கேள்வி சமன்பாடு தந்திக்கிறான்,
700 QD சமன் 720 சய 4 பி. அதே மாதிரி நிரம்பல் சமன்பாடு தந்துக்கிறான். QS சமன் சய 120 பிளஸ் 2 பி 2 பி. சரியா? இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா கேள்வி சமன்பாட்டையும் நிரம்பல் சமன்பாட்டையும் தந்துட்டு வந்து கண்டுபிடிக்கலாம். அது சின்ன ஒரு விஷயம், அதை நாங்க கண்டுபிடிக்கிறேன். சரியா? இப்ப நாங்க எங்கட மானியம்ன்ற டாபிக்குள்ள வருவோமே. அப்ப ஆவண்ணா கேள்வியை கேட்கிறான். இப்போது அரசாங்கம் இப்பொருளின் உற்பத்தியாளர்களுக்கு 15 ரூபாய் மானியம் அப்ப மானியம் வழங்கிட்டு எப்படின்னு சொல்லி மானியம் வழங்க தீர்மானிப்பதாக கருதுக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒரு கூற்றொன்றை தந்துட்டு அது கீழே வந்து 2 கேள்வி கேட்கிறான். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா மானியத்தின் பின்னர் கொள்வனவாளர் செலுத்தும் விலை அதே மாதிரி நல்ல கேள்வி விளைக்கிறோம். மானியத்தின் பின்னர் கொள்வனவாளர் எவ்வளவு செலுத்தி அந்த பொருளை கொள்வனவு செய்ய போறான் அப்படின்ற ஒரு கேள்வியும் பி கேள்வியில. சரியா? பி கேள்வியில கேட்கிறான்னு சொன்னா மானியத்தின் பின்னர் விற்பனையாளருக்கு அல்லது நிரம்பலாளனுக்கு வந்து கிடைக்கிற விலை. எப்படி கேள்வி நல்லா விளைவிக்கணும். முதலாவது கேள்வி கேட்கிறான் கொள்வனவாளர் செலுத்துற விலை. இரண்டாவது கேள்வி கேட்கிறான் என்ன நிரம்பலாளருக்கு கிடைக்கிற விலை எவ்வளவுன்னு கேட்கிறான். சரியா? அப்ப மானியத்துக்கு பின்னரான சமநிலை விலையை நாங்க கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? பின்னரான சமநிலை விலையை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அது கொள்வனவாளர் செலுத்துற விலையா அல்லது நிரம்பலாளருக்கு கிடைக்கிற விலையா? நிரம்பலாளருக்கு கிடைக்கிற விலை. சொல்லுவோம் பாவம். நிரம்பலாளருக்கு கிடைக்கிற விலையா கொள்வனவாளர் செலுத்துற விலையா? சரி, மானியம் வழங்கினா சமநிலை விலை குறைவடையுமா அதிகரிக்குமா? குறைவடையும். சமநிலை விலை என்ன நடக்க போகுது? குறைவடைய போகுது. சரியா? குறைவடைய போகுது. ரைட். இப்ப நாங்க குறைவடைய போகுது. சரி, அப்ப கவரேஜ் இல்ல திக்குது. கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆகிக்குது. விஷயத்துக்குள்ள வருவோம். என்னென்று சொன்னால் இப்ப கொள்வனவாளர் செலுத்துற விலை நிரம்பலாளனுக்கு கிடைக்கிறது. முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம்? வரைபடத்தை போட போறோம். சிம்பிளான ஒரு விஷயம். விலையச்சு அதே மாதிரி இதுல தொகை. ரைட்.
பாருங்க, இதுல மைனஸ்ல வந்திக்குதா ஏண்ட பெருமதி, பிளஸ்ல வந்திக்குதா, மைனஸ்ல வந்திக்குதா, பிளஸ்ல வந்திக்குதா, மைனஸ்ல வந்திக்குது. அப்ப மைனஸ்ல வந்திக்குதுன்னு சொன்னால் நிரம்பல் கோடு எங்க இருந்து போக போகுது, எதனோட போக போகுது, விலையச்சில இருந்து போக போகுது. அப்ப சமநிலை விலை, இங்க சமநிலை தொகை, சமநிலை தொகை. சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது கேள்வி கோட்டுக்குள்ள வருவோம். கேள்வி சமன்பாடு 720 பின் தந்துகிறான். அப்ப விலை 0 டைம்ல கேள்வி தொகைந்த அளவு 720 ஏண்ட பெருமதி. அந்த 720 4ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தொகை 0 டைம்ல விளைந்த அளவு வரும். சரியா? 180 வரும். சரியா? அப்ப உச்ச விலை 180. அப்ப நிரம்பல் சமன்பாட்டுக்கு வருவோம். நிரம்பல் சமன்பாட்டுல -120 பிளஸ் 2 பின் தந்துகிறான். இந்த 120 2ஆல பிரிச்சா எங்களுக்கு இந்த விலை வரும். ஸோ 120 2ஆ பிரிச்சா எத்தனை வரும், 60 இங்க வரப்போகுது. 60 இங்க வரப்போகுது. இப்ப நாங்க சமநிலை விலையும் சமநிலை தொகையும் நாங்க ஆரம்பத்துல கண்டுபிடிக்க போறோம். 720 -4p, 720 -4p. உங்களுக்கு சமன்பாடை வச்சு இந்த கேள்வி கோட்டு, நிரம்பல் கோடு, சமநிலை விலை, சமநிலை தொகை வரைபடத்தை இப்படி உருவாக்குறது அப்படின்றத தெளிவா விளங்கிக் கொள்வோம். சமன் 720 4p சமன் -120 பிளஸ் 2p, -120 பிளஸ் 2p. இப்போ -120 சமனுக்கு எங்கால வந்துச்சுன்னு சொன்னால் பிளஸ் 120 ஆகும். ஸோ 720 பிளஸ் 120 சமன் -4p சமனுக்கு எங்கால போச்சுன்னு சொன்னா பிளஸ் 4p ஆகும். 2p பிளஸ் 4, 2p பிளஸ் 4p 6p வரும். ரைட்? அப்ப 840 நாங்க என்ன செய்ய போறோம்டா, அந்த பிரைஸை நாங்க கண்டுபிடிக்கோம்டா. 6ஆல பிரிக்கணும். சமணிக்கு மேல வந்தா 6ஆல பிரிக்கணும். ஸோ 6 840 6ஆல பிரிச்சா எத்தனை வரும், எத்தனை வரும், 140 வரும். ஸோ பிரைஸ் சமன், அதாவது சமநிலை விலை 140. ஸோ சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த சமநிலை விலைய நாங்க கேள்வி சமன்பாட்டிலையோ அல்லது நிரம்பல் சமன்பாட்டிலையோ கொண்டு போட போறோம். அப்ப கேள்வி சமன்பாட்டில் கொண்டு போவோம். 720 -4p. ஸோ பிரைஸுக்கு பதிலாக நாங்கள் எவ்வளவு போடணும், 140. ஸோ 720 மைனஸ் 4 தர 140. அப்ப 4 தர 140 எத்தனை வரும், 4 தர 140 560 வரும். சரியா? 560 வரும். ஸோ 720 இருந்து 560 போனால் எத்தனை வரும், 720 இருந்து 560 போனால் 160. 160 வரும். ஸோ 160 அலகுகள், 160 அலகுகள். சமநிலை தொகை 160 அலகு. ஸோ 160 இங்க போடும். இப்ப எங்களுக்கு சமநிலை மானியம் 15 ரூபான்னு தந்தான்னா மானியம் எதோட சம்பந்தப்பட போகுது, மானியம் வழங்கினா என்ன தாக்கம் ஏற்படும், முதலாவது நிரம்பல் என்ன நடக்க போகுது, அதிகரிக்க போகுது. அப்ப நிரம்பல் அதிகரிக்க போகுது அப்படின்றது தான் என்னன்னா மானியம் வழங்குற டைம்ல மிக பிரதானமான ஒரு தாக்கம். அப்ப மிக பிரதானமான ஒரு தாக்கம் சொல்ல போகல, நிரம்பல் அதிகரிச்சா நிரம்பல் கோடு வலப்புறம் நகருமா அல்லது இடப்புறம் நகருமா, வலப்புறம் நகரும்.
நடத்துறதுக்கு முந்தி எங்களுக்கு புதிய நிரம்பல் சமன்பாடு உருவாக்கணும் தானே. அப்ப புதிய நிரம்பல் சமன்பாடு உருவாக்கணும்னு சொன்னால் ரைட், புதிய நிரம்பல் சமன்பாட்டை உருவாக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு எங்கட நிரம்பல் பழைய நிரம்பல் சமன்பாட்டுல பிரைஸோட நாங்க மானியத்தை கழிப்போமா கூட்டுவோமா? கூட்டுவோம். கூட்ட போறோம். சரியா? பிளஸ் 2p இந்த பிரைஸோட நாங்க என்ன செய்ய போறோம்? மானியத்தை கூட்ட போறோம். மானியம் எவ்வளோன்னு தந்திக்கிறான்? 15 தந்திக்கிறான். இதை வந்து பிரகட் பண்ணியாச்சு. ஸோ -120 பிளஸ் 2 தர p 2pன்னு வரும். 2 தர 15 எவ்வளோன்னு வரும்? 30. அப்ப பிளஸும் மைனஸும் மைனஸ் ஆக போகுது. ஸோ 120ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? 30 கழிச்சிட்டு மைனஸ்லேயே ஆன்சரை போடுவோம். ஸோ எத்தனை வரும்? 120ல இருந்து 30 போனால் 90 வரும். அப்போ -90 பிளஸ் 2p. இதுதான் எங்கட புதிய நிரம்பல் சமன்பாடு. அப்ப புதிய நிரம்பல் சமன்பாடை நாங்க உருவாக்கிட்டோம்டால் சரி ரைட், புதிய நிரம்பல் சமன்பாடை நாங்க உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கட புதிய நிரம்பல் கோடு வந்து வலப்புறம் நகரப்போகுது. அதாவது வலப்புறம் நகரப்போகுது. அப்ப வலப்புறம் நகரப்போகுதுண்டா பாருங்க, இந்த 2ஆல நாங்க என்ன செய்ய போறோம்? 90 பிரிக்க போறோம். அதாவது மைனஸ்ல வந்து சொன்னா இங்க விலையாச்சுல தான் போகும். அப்ப 2ஆல 90 பிரிச்சா 45. அப்ப 45ன்ற விலையில இருந்து போகும். சரியா? இங்க 45ன்னு போடுவோம். சரியா? 45 விலையில இருந்து போகும். இது வந்து எஸ், இது வந்து S1 வலப்புறம் நகருது. ரைட், இதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். அப்ப விலை வந்து சமநிலை விலை குறைவடைய போகுது, சமநிலை தொகை வந்து அதிகரிக்க போகுது. சமநிலை விலை குறைவடைய போகுது, சமநிலை தொகை அதிகரிக்க போகுது. அப்ப சமநிலை விலை குறைவடைய போகுதுன்னா எவ்வளவு குறைவடையும் அப்படின்ற பாக்குறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? எங்களுக்கு முதலாவது இந்த புதிய சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிக்கணும். புதிய சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிக்கணும்னால் ரைட், மேலுக்கு போடுறேன். அது ஒரே புதிய நிரம்பல் சமன்பாட்டை உருவாக்கிட்டோம் தானே. அப்ப புதிய சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையும் நாங்க கண்டுபிடிப்போம். அப்ப புதிய சமநிலை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க எங்கட கேள்வி சமன்பாடு என்ன? 720 மைனஸ் 4p சமன் புதிய நிரம்பல் சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். கேள்வி சமன்பாடு ஓகே. புதிய நிரம்பல் சமன்பாடு என்ன? -90 பிளஸ் 2p. அப்ப -90 சமனுக்கு இங்கே வந்தா +90 மாறும். ஸோ 720 பிளஸ் 90. அப்போ -4p சமனுக்கு அங்கால போச்சுன்னு சொன்னா +4p மாறும். அப்ப 2p பிளஸ் 4p. ஸோ 720 90 எத்தனை வரும்? 810 சமன் 2p பிளஸ் 4p 6pன்னு வரும். ஸோ நாங்க பிரைஸை நாங்க கண்டுபிடிக்கணும். அந்த 6 நாங்க பெருக்கப்பட்டு சமனுக்கு இங்கால வந்தா பிரிப்படும். ஸோ பிரைஸ் சமன் 810 நாங்க என்ன செய்ய போறோம்? 6ஆல பிரிக்க போறோம். அப்ப பிரைஸ் என்ன எவ்வளோ? புதிய சமநிலை விலை 810 6ஆல பிரிச்சால் 810 6ஆல பிரிச்சா 135. 135 புதிய சமநிலை விலை. அப்ப விலை குறைவடையுது. அப்ப நாங்க புதிய சமநிலை தொகையை நாங்க கண்டுபிடிக்கணும்டா எங்கட புதிய நிரம்பல் சமன்பாடு -90 பிளஸ் 2 தர புதிய சமநிலை விலை எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? விலை 135. அப்ப பிளேஸுக்கு பதிலா 135 போடுவோம். அப்ப 135 போட்டால் 2 தர 135 270. அப்ப -90 பிளஸ் 270. 270ல இருந்து -90 கழிச்சிட்டு நாங்க பிளஸ் அடையாளத்தை போடுவோம். ஸோ 270ல இருந்து 90 போனா எவ்வளவு வரும்?
180. 180 அலகுகள். 180 அலகுகள். அப்ப இங்க வந்து அதிகரிக்குது 180 அலகுகள். சரியா? இங்க 180 போட்டோம். இப்ப எங்களுக்கு வந்து தானே இந்த நிரம்பல் கோட்டுல, அதாவது மானியத்துக்கு பின்னரான நிரம்பல் கோடு இருக்குது தானே, அந்த மானியத்துக்கு பின்னரான நிரம்பல் கோட்டுல இருந்து மானியத்துக்கு முன்னர் ஆரம்பத்தில் உள்ள நிரம்பல் கோட்டுக்கு அந்த கோட்டை இழுத்து நாங்க என்ன செய்ய போறோம், விலையச்சோட இணைக்க போறோம். சரியா? விலையச்சோட இணைக்க போறோம். இந்த 135 ரூபாய் விலையை நாங்க என்ன பேர் சொல்லி அழைப்போம்? இந்த 135 ரூபாய் விலையை நாங்க என்ன பேர் சொல்லி அழைப்போம்? முன்னரான சமநிலை விலை. ரைட். அதாவது மானியத்துக்கு பின்னரான சமநிலை விலைன்னு சொல்லுவோம். இது வந்து நுகர்வோனுக்கு கிடைக்கிற விலையா, அதாவது நுகர்வோனுக்கு கிடைக்கிற விலையா அல்லது உற்பத்தியாளன் பெற்றுக்கொள்ற விலையா? என்ன விலை? இந்த 135 அப்படின்ற விலை வந்து நுகர்வோனுக்கு கிடைக்கிற விலையா அல்லது உற்பத்தியாளன் பெற்றுக்கொள்ற விலையா? பொருளை வாங்குற டைம் எவ்வளவு கொடுத்து நுகர்வோன் கொள்வனவு செய்வான்? ஒரு அலகுக்கு இப்போ பொருளை ஒரு அலகு வாங்க போறான், கொள்வனவு செய்ய போறான். அப்போ ஒரு அலகுக்கு எவ்வளவு நுகர்வோன் செலுத்துவான்? 135 ரூபா. 135 ரூபா. சோ என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? மானியத்துக்கு பின்னர் வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? கொள்வனவாளர் செலுத்துற விலை. அப்ப கொள்வனவாளர் செலுத்துற விலை எவ்வளோ? முதலாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 135. 135 ரூபாய். இப்ப நாங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்க போறோம். இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி தந்தேன். 2 மெத்தட் இருக்குது. நீங்க ஈஸியான மெத்தட்டை ஃபாலோ பண்ணலும். சரியா? இந்த விலையைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா, 2வது கேள்வி கேட்டான் தானே. 2வது கேள்வி என்ன கேட்டான்? மானியத்துக்கு பின்னர் வந்து நிரம்பலாளனுக்கு கிடைக்கிற விலை. அந்த மானியத்துக்கு பின்னர் நிரம்பலாளனுக்கு கிடைக்கிற விலை தான் இந்த விலை. இந்த விலையை நாங்க கண்டுபிடிக்க போறோம்டா. எங்கட மானியம் எவ்வளோ? மானியம் எவ்வளோ? 15 ரூபா. 15. அப்ப 135ஓட நாங்க என்ன செய்ய போறோம்? 15 கூட்ட போறோம். 15 கூட்டினா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 150 ரூபா. விலை உங்களுக்கு சொல்றது. அப்ப 150 ரூபாயிலிருந்து 135 ரூபாய் கழிக்க வர டைம் 15 ரூபாய் அந்த மானியத்தின் அளவு வைக்கணும். சோ மானியத்துக்கு பின்னர் நிரம்பலாளனுக்கு கிடைக்கிற விலை 150 ரூபாய். 150 ரூபாய். விளைஞ்சா அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளையும் கொள்ளணும். ரைட். இவ்வளவுதான் விஷயம். இது வந்து 2022ஆம் ஆண்டு வந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி. அப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா, இந்த வரைபடம் போட்டதால இப்ப நீங்க இந்த மானியத்துக்கு பின்னர் வந்து எந்த கேள்வியை கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மானியத்துக்கு முன்னர் நுகர்வோன மிகை கேட்டாலோ, அல்லது மானியத்துக்கு முன்னர் உற்பத்தியாளர் மிகை கேட்டாலோ, அல்லது மானிய அதாவது மானியம் வழங்கியதால அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட செலவுன்னு கேட்டாலோ, அல்லது அரசாங்கத்தின் மானியம் வழங்கியதன் காரணமாக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட வருமான இழப்பு எவ்வளோன்னு கேட்டாலோ, எப்படி கேட்டாலும் நீங்க என்ன செய்யலாம்? ஆன்சரை கொடுக்கலாம். அதே மாதிரி மானியத்துக்கு இப்படி, அதாவது மானியத்துக்கு பின்னர் கொள்வனவாளர் செலுத்துற விலை, மானியத்துக்கு பின்னர் நிரம்பலாளனுக்கு கிடைக்கிற விலை, அதே மாதிரி சமூக நல இழப்பு, மீள முடியாத நல இழப்பு, எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் இந்த படத்தை வச்சு நீங்க என்ன செய்யலும்? ஆன்சரை கிளியரா தெளிவா அழகா கொடுக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதான் நான் உங்களுக்கு இந்த படத்தை வந்து போட்டு சும்மா நோமலா குயிக்கா போடலும். விலையேஜையும் தொகையையும் போட்டா வார ஆன்சரை நாங்க நோட் பண்ணி வரைதான். சின்ன ஒரு விஷயம் இல்லைங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திருப்பி அதை செய்ய தான் நீங்க என்ன செய்யலும்டா, அதுல ஃப்ளூவெண்டா ஒரு டவுட்டுமே இல்லாம இந்த கேள்விகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி. ரைட்.
மானியம் கிளியரா அப்ப அப்ப நாங்க வந்து டைமும் சரிதானே. அப்ப நாங்க மத்த கேள்வி, அதாவது உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, அது சம்பந்தமாவெல்லாம் வந்து இன்னொரு கிளாஸ் ஒன்று போட்டு அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மானியம் வரியோட முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல நாங்க உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை சம்பந்தமான கேள்விகள் எடுத்து செய்வோம். ரைட்.